இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஹலோ டிராவலர்ஸ், கந்த சஷ்டி விரதத்தோட 3வது நாள் ஆரம்பமாயிருச்சு. எப்போதும் போல குளிச்சுட்டு பூஜை அறைய கிளீன் பண்ணிட்டு, தேனும் தினைமாவும் வச்சு பூஜைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ண இந்த 3 நாள்லயே இப்படி ஒரு பாக்கியத்த முருகன் எனக்கு குடுப்பாருன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலங்க. கலியுகத்துல கண் கண்ட தெய்வம் முருகன் தான் அப்படிங்கிறத நான் கண்கூடாவே பார்த்துட்டேன். நேத்து நம்ம போட்ட கந்த சஷ்டி விரதம் டே 2 வீடியோல 100க்கும் அதிகமான கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. அந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலயும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அவங்க குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சு அவங்களோட கஷ்டங்கள சொல்லியிருந்தாங்க. அந்த எல்லா கமெண்ட்டையும் அவங்களோட பேர சொல்லி முருகனுக்கு முன்னாடி நான் படிச்சேன். நான் இருக்க இந்த விரதம் எனக்காக மட்டும் இல்லாம உங்களுக்காகவும் இருக்கும். நீங்க நினைச்சதும் கண்டிப்பா நடக்குங்க. எனக்காக மட்டும் இல்லாம இத்தன பேருக்காக நான் விரதம் இருக்கிற பாக்கியத்த அந்த முருகன் எனக்கு குடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த விரதத்த நான் நல்லபடியா முடிப்பேன். நீங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, உங்களுக்காக நான் விரதம் இருக்கேன். உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். முருகன் மேல உங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ "ஓம் முருகா" அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.